குறிப்பா என் தம்பி ரஞ்சித்துக்கு நான் அன்போடு சொல்லுவேன், உங்க கோபம் நியாயமானது. உங்க ஆதங்கத்தை யாரும் மறுக்க முடியாது. நீங்க சொல்ற வேதனையும் காயமும் எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. வெற்றி தலைகுனிகிறோம். குறையோடி போன இந்த சாதியை புற்று நம் இனத்தை செல்லரிக்கிறது என்பது அழித்துக் கொள்வது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன், அனிதாவை போராடுகிற எல்லோரும் தங்கச்சியா பாக்குறான், நீங்க தனித்தா பாக்குறீங்க. இது ஆபத்தானது. உங்கள் சிந்தனை, உங்கள் பேச்சு தான். நுட்பமாக கவனிக்கணும். பல்லாயிரக்கணக்கில் இந்த நீட்டு தேர்வுக்கு எதிராக அனிதாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு பல்லாயிரக்கணக்கான மாணவ பிள்ளைகள் இறங்கி போராடுறான். உங்க மனசாட்சி சொல்லுங்க, நீங்க சொல்வது போல அத்தனை பேரும் தலித்து மாணவர்கள் தானா, மாணவிகள் தானா? படையாட்சி மாணவன் மாணவி இல்லையா? தேவருடைய மாணவன் மாணவி இல்லையா? கவுண்டர் மாணவ பிள்ளைகள் இல்லையா? இந்த உடையார், நாடார், செட்டியார், கோனார், பிள்ளை முதலியார் மாணவ பிள்ளைகள் போறான் இல்லையா? அத்தனை பேரும் போறான். அனிதா என் தங்கை என்று நல்லா கவனிச்சுக்கணும். இதுதான் வரலாற்றில் பெருமாற்றம், பெரும்புரட்சி. இந்த உணவை ஊற்றி வளர்க்கணும், அதான் முக்கியம். யாருக்கு கோபம் இல்ல? யாருக்கு கோபம் இல்ல? நீங்க தான் சாதியை தீண்டாமல் இருந்துச்சீங்களா? அப்ப நானு இங்க இருந்து உனக்கும் கிடந்து வந்தவன். நீ ஒண்ணு தெரிஞ்சு நீ இவ்வளவு கோபப்பட்டீங்க, நான் உண்மையே கோபப்படணும். சத்திரியனை தொட்டா காட்டிட்டு சாணான பார்த்தாட்டிட்டு வச்சிருந்த காலத்துல அங்க இருந்து வரணும்டா. எங்க ஆத்தால பத்தினும் முளைய வெளியே கொண்டு போகணும்டா. பைத்தியக்காரங்களா, முளை வரி கட்டணும்டா, மாறு வரி கட்டணும்டா. கட்டம் எடுத்தா ஒத்த முறைய விளையாட்டுக்கு போனாடா. என்ன நீ வச்சுக்க, என்ன வச்சுக்க? தமிழ் எத்தனை நாளைக்கு பேசுவீங்க? நீங்க எத்தனை நாளைக்கு தனித்து தனித்து பேசிட்டு நீங்க எத்தனை நாளைக்கு பேசுவீங்க? எத்தனை நாளைக்கு? என் அப்பட்டு தாத்தான்னு முட்டிக்கு மேல வைக்கிட்டாங்க தெரியுமா? பைத்தியக்கார அங்க வந்தாண்டா ஒரு புரட்சியாளர் வைகுந்தன் என் தாத்தன். அவன் வந்தான். அவன் பேர் என்ன? சேரமான் பெருமாள். சேரமான் பெருமாள் பழம்பு மாலை அணிந்து சேரநாட்டை ஆண்ட பிள்ளைகள். அவன் வாரிசு சேரமான் பெருமாள். சேரமான் பெருமாள் என்று பேர் வைக்கிறான். முத்துக்குட்டி என்று பேர் வைக்க மிரட்டி முத்துக்குட்டி என்று வைக்கிட்டான். அன்னைக்கு பாக்குறான், என்னடா நம்ம பேரை மாத்துறாங்க. இன்னைக்கு வைக்கிறாங்க பூச்சி பூராஞ்சியான்னு அது மாதிரி வச்சான். எங்க ஊர்ல மொச குட்டி வெச குட்டி கொலக்கட்டை பேரு. அதுல இருந்து வந்தாடா என்னடா பிரச்சனை? கோயிலுக்குள்ள போகாதேனா வரலடா. கண்ணாடிக்கு முன்னாடி நின்றா, நீ தான் கடவுளே கும்பிடான்ட்ட. பேண்ட் சட்டை போட்டு ஒரு சட்டையை போட்டு முழுக்கை போட்டு நிற்கிறான் சீமான் நினைக்காத. ரொம்ப கீழே இருந்து வந்தவன், ரொம்ப ரொம்ப கீழே இருந்து வந்தவன். நல்லா கமிச்சுக்கணும். நீ எனக்கு அதெல்லாம் பேசக்கூடாது, எங்கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப காயங்களோடும் கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள், மிகுந்த பொறுப்புணர்வோடும் கடமையுணர்வோடும் நிற்கிறவங்க. நல்லா கமிச்சுக்கணும் தம்பி. தப்புன்னு தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை. உனக்கு விலைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லைன்னு அப்புறம் பார்ப்போம். தேவையா தேவையில்லையான்னு மட்டும் பேசு. என் அளவுக்கு இந்த சாதிய மதத்தை மறுத்து பேசுற ஒரு ஆண் மகனை இந்த நாட்டாளா பார்ப்போம். எந்த தலைவனையாவது தமிழ்நாட்டில் ஆற்றார். முத்துராமலிங்க தேவர் என்கிற பெருந்தகைக்கு மாலையிட்டு, இமானுவேல் சேகர் என்ற பெருந்தகைக்கு வணக்கம் செலுத்தி, சுந்தரலிங்கத்துக்கு வணக்கம் நிறுத்தி, தீரன் சின்னமலைக்கு மாலையிட்டு, காமராஜுக்கு நிறுத்தி, கட்டனுக்கு மாலையிட்டு, வாபுச்சிக்கு மாலையிட்டு, பெரும்பிடிவு முத்தரைக்கு மாலையிட்டு, வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு வணக்கம் செலுத்தி மாலையிட்டு, மேடையில் பிரச்சனை இல்லாம இறங்கி வர ஒரு தலைவனுக்கு இந்த தமிழக அரசியல் வரலாற்று அரசியல் மேடையில பலாயிரக்கணக்கு மக்கள் மாறி சாதிய பேரை சொல்லிட்டு கீழே இறங்கி போற ஒரு தலைவனை சொல்லிட்டு போக முடியாது ராஜா. அவனுக்கு தெரியும் இந்த புள்ள அக்கறையில சொல்றாங்க. தமிழ் தேசியம் ஜாதி உள்ளது. ஜாதி தமிழன் ஜாதியா இருக்கிறது நீ இன்னைக்கு கண்டுபிடிச்சியா? அன்னையிலிருந்து தான் ரொம்ப நாளா அதை ஒழிக்கிறதுக்கு கடைசி மருந்தே தமிழ் தேசிய அரசியல் தான். கடைசி ஆயுதமே அதான். அதுதான் இந்த அரசியல் உணர்வு தான் திருமாவளவன் உடன் பிறந்த அண்ணா நான் ஏற்க சொல்லிச்சு. பக்கத்துல நிற்க சொல்லிச்சு. செத்து போன அழுதுகிட்டே அழுத
பார்த்தா என் தங்கச்சின்னு ஓடி வர சொல்லிச்சு. அது தெரியாம நீங்க வச்சுக்கிற அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. பெரிய வேலை எங்க முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. அப்படி பேசுறதுல அவரே ஒரு சரி சாதியா அப்படின்னு நம்மள இது சரி செய்யணும், தீர்வு சொல்லு, வழி என்ன செய்யணும் தெரியலீங்க, தெரியல எங்களுக்கு தெரியலீங்க வழின்னு செய்யும். வழி சொன்னா வழி தரேன்னா தெரியுங்களா? என்னடா முட்டிக்கு மேல வேட்டி கட்டக்கூடாது, எடா மிச்சம் தலையில கட்டாங்க. நாங்க சைவர்கள் திருநீரை இப்படி பூசணும், அப்படி பூசக்கூடாதுங்களா? சரி கட்டடா இப்படி போடுறோம், போட்டா போட்டபடி எதிர் புரட்சி செஞ்சான், கிளர்ச்சி செஞ்சான், அடிச்சா பார்த்தா என்னடா சாதி கூட 18 ஊரே இருக்கா, தண்ணி குடி கூட அந்த குளத்தை குடிக்க, அந்த குளத்தை அவன் குடி கூட வெட்டாங்க. 18 சாதி இடத்துல அடி தண்ணி விடுறாங்க, குடிக்க வச்சா குடிக்க வச்சா. 700 கிராமத்தை ஒன்னா கூட்டினான், சமவந்தி போஷணுங்களா, ஜமவந்தி விருந்துங்களா, அன்னைக்கே நாட்ட வச்சான். ஒரே விருந்து, துவையல் விருந்து, எல்லா சாதியும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் தாத்தன் செஞ்சத பேரன் செய்கிறேன். எப்படி செய்யறேன்? தமிழன் என்கிற இன அடையாளத்துக்குள் செய்ய நினைக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். எங்க அண்ணன் திருமாவளவன் பக்கத்துல நிக்கிறவன் எங்க ஐயா ராமதாஸ் பக்கத்துல நிக்க மாட்டான். எங்க ஐயா பக்கத்துல நிக்கிற பிள்ளைகள் எங்க அண்ணன் பக்கத்துல நிக்காது. ஆனா 2 பேர் பக்கத்துல நிக்காத என் தம்பி தம்பிகள் ஏன் பக்கத்துல நிற்க தப்புன்னு பேசக்கூடாது, பேசக்கூடாது. சாத்தியம் இல்லை. உனக்கு முடியலன்னா விளைவிக்க. நான் ஒண்ணுதான் உங்களை அறிவிக்கிறேன், என்னால முடியாது என்று சொல்லதான் உங்களுக்கு உரிமை இருக்கு. இது எவனாலும் முடியாது என்று சொல்றதுக்கு உரிமை எவனுக்கு இல்லை. தம்பிங்கிறதுனால இவ்வளவு அக்கறையோட சொல்றேன். நீங்க அப்படி பேசக்கூடாது, அது தவறு.